கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசுவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனருளி அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினம்தோறும் அதிகாலை வேளை 3 மணிக்கு பரிசுத்த வேதாந்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்புக்காக நாம் ஜெபித்து வருகிறோம். வேற தேசத்திலே வேற சூழ்நிலையில இணைந்திருக்கிறீங்க. கர்த்தராகிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்புக்காக நாம் ஜெபிப்போம். 34ஆம் சங்கீதம் 4 முதல் 6 ஆகிய வசனங்கள். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நான் கர்த்தரை தேடினேன். இந்த அதிகால வேளையிலே யாரெல்லாம் கர்த்தரை தேடுறீங்களோ அவர் எனக்கு செவி கொடுத்து. சில நேரத்திலே நிறைய குடும்பத்திலே நைட்டு லேட்டா தூங்கி காலையில தேவனை தேடாம வாழ்றாங்க. சில குடும்பத்திலே காலையில ஜெபம் பண்ண நேரம் இல்லைங்கிறாங்க. ஏன்னா எந்திரிச்சதே டியூட்டிக்கு போற ஒரு 10 நிமிஷம் முன்னாடி தான் எந்திரிப்பாங்க. நைட்டு ஃபுல்லா ஃபோனு, வேற வெப்சைட்டு, அப்புறம் தேவையில்லாத நபரு, தேவையில்லாத ஃப்ரெண்டு, டிவி, இல்லைன்னா செல்ஃபோனு, எதுலையாவது போய் அடிமையா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. மனைவிட்ட பேச மாட்டாங்க. சில வீட்டில் அம்மா அப்பாட்ட பேச மாட்டாங்க. கணவன் மனைவிக்குள்ள ஐக்கியம் இருக்காது. தேவையில்லாமல் நைட் நேரத்தில் வேஸ்ட் பண்ணுறதுனால காலையில் பார்த்தா பிரச்சனையாக இருக்கும். அதிகாலவில் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ சீக்கிரமாக எந்திரிப்போம். நம்ம அதிகாலவில் தேவனை தேடுவோம். நான் கர்த்தரை தேடினேன். இன்னைக்கு மெசேஜில் ஒரே வார்த்தையில முடிச்சிடலாம். நான் கர்த்தரை தேடினேன். கர்த்தரை தேடும்போது விடுதலைப்பா. கர்த்தரை தேடும்போது ஆசீர்வாதம். கர்த்தரை தேடும்போது சமாதானம். கர்த்தரை தேடும்போது நித்திய ஜீவனுக்குள்ளே போயிடலாம். கர்த்தரை ஒரு மனுஷன் தேட ஆரம்பிச்சிட்டானாலே அவங்க வாழ்க்கை எவ்வளவு நல்லா இருக்கு. கர்த்தருடைய கிருபையினாலே எனக்கு தேவன் கிருபை செஞ்சாரு. 2016 2015 கையில் பைபிள் எடுத்து வாசித்து தேவனை தேட ஆரம்பிச்சேன். நான் கர்த்தரை தேட ஆரம்பிச்சேன். எனக்கு எப்படி தேடணும்னு தெரியாது. சர்ச்சில் போய் ஒரு கோயில் விட்டு வேலை பார்த்து அங்கே சர்ச்சில் உள்ள எல்லாரும் எப்படி ஜெபம் பண்ணுறாங்க, எப்படி பைபிள் வாசிக்காங்க, என்ன செய்கிறாங்க, அவங்க வீடெலாம் எப்படி இருக்குது, தேவனுக்கு பிரியமானபடி எப்படி வாழ்கிறாங்க, ஒவ்வொரு வீட்லையாக போய் பார்க்கும்போது நான் வியாபாரத்தில் எப்படி நஷ்டப்பட்டேன், ஏன் கஷ்டப்பட்டேன், என் வாழ்க்கையில் என்ன குறை இருக்குது அப்படின்னு நிறைய வீட போய் பார்த்தேன். சர்ச்சில் வேலை பார்க்கும்போது கோயில் விட்டு இறங்கினோடனே எல்லா வீட்டுக்கும் போகணும். அழகாக போய் பார்ப்பேன். என் வாழ்க்கையில் என்ன குறை இருந்துச்சு, நான் ஏன் நடு ரோட்டுக்கு வந்தேன், என் வாழ்க்கையில என் வியாபாரத்தில் நஷ்டமாச்சு, சகல செழிப்பு இருந்துச்சு, ஆனால் நடு ரோட்டுக்கு வந்தேன். என்னன்னு சொல்லி பார்க்கும்போது நான் கர்த்தரை தேடாமல் மனுஷனை தேடிட்டேன். என் வாழ்க்கையில் ஒரே பிரச்சனை என்னன்னா, கர்த்தரை தேடாமல் மனுஷனை தேடிட்டேன். இன்னைக்கு காலையில் யாரெல்லாம் இணைந்துக்கிறீங்களோ நீங்கள் கர்த்தரை தேடுங்க, உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். ஏன்னா என் வாழ்க்கையில் நான் கர்த்தரை தேட ஆரம்பிச்சதுக்கப்புறம் நான் முதல்ல உயிரோடு இருக்கேன், 2வது குடும்பமாக இருக்கேன், 3வது கர்த்தர் ஊழியத்தை கொடுத்தார். காரணம் என்ன? கர்த்தரை தேட ஆரம்பிச்சேன். கர்த்தரை தேட 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 ஆசீர்வாதம். சில குடும்பத்தை சொல்லுவாங்க, வேலை பார்க்க ப்ரமோஷன், சம்பளம் கூடும், போஸ்ட் கூடும், அது கூடும், இது கூடும், இது கூடும், அது கூடும் சொல்லி சொல்லுவாங்க. பெரிய லிஸ்ட்டை சொல்லுவாங்க. 8 மணி நேரம் வேலை போகிறோன்னா 12 மணி நேரம் வேலை வைப்பாங்க. கேட்டால் சம்பளம் கூட தருவாங்க, ஓவர் டைம், பெரிய பொசிஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய காரியம் செய்வாங்க. உலகத்துக்காக இவ்வளோ வேலை பார்ப்பாங்க. நான் கர்த்தரை தேடினேன். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கு. எவ்வளவு நேரம்னாலும் கர்த்தரை தேடுங்க. சுவாசத்தை தந்திருக்காரு, நம்ம கர்த்தரை தான் தேடணும், வேற வழியே இல்லை. கொரோனா நேரத்தில் ஒரு குடும்பத்தில் பேசிட்டு இருக்கும்போது கவனிச்சிட்டு இருந்தேன். 3 நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு 25 லட்சம் அப்படின்னாங்க. அப்போ 3 நாளைக்கு சுவாசத்துக்கு எவ்வளவு? அந்த அளவுக்கு கொரோனா நேரத்தில்
பல காரியங்கள் பல தேசத்துக்குள்ளே சுவாசம் வேணும். அதுக்காக எவ்வளவு பணம் வேணாலும் தரோம். சுவாசத்துக்கு. எதுக்கு? சுவாசத்துக்கு. இன்னைக்கு கிருபையின் காலத்துல வாழ்றோம். நம்ம நல்லா தான் இருக்கோம். எல்லாருடைய வாழ்க்கையிலுமே சின்ன ஒரு மிஸ்டேக், சின்ன ஒரு குறை, எதுவா இருந்தாலும் சரி, அப்பா என்கிட்ட இந்த மிஸ்டேக் இருக்குப்பா, என் வாழ்க்கையில இந்த குறை இருக்குப்பா, நான் கர்த்தரை தேடணும்னு நினைக்கிறேன்ப்பா, என்கிட்ட இந்த மிஸ்டேக் இருக்குப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா, நான் முழு இதயத்தோடு தேடணும்ப்பா, எனக்கு கிருபை தாங்கப்பா, எனக்கு கிருபை தாங்கப்பா, எனக்கு கிருபை தாங்கப்பா. எல்லாரும் கேட்கலாம். அதிகாலை வேளை எல்லாரும் கேட்கலாம். எனக்கு கிருபை தாங்கப்பா, எனக்கு கிருபை தாங்கப்பா. நான் கர்த்தரை தேடினேன். யாரெல்லாம் காலையில இணைந்திருக்கிறீங்களோ, கர்த்தரை தேடும் போது உங்க குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். என் வாழ்க்கையில நான் கர்த்தரை தேட ஆரம்பிச்சேன். கர்த்தர் கிருபையாக அவ்வளவுதான். கர்த்தரை தேடினால் தீர்காயுசு, கர்த்தரை தேடினால் பரிபூரணமான ஆசீர்வாதம். அவர் எனக்கு செவி கொடுத்து என்று எழுதப்பட்டு, நம்ம எந்த சூழ்நிலை இருக்கிறோம் கர்த்தருக்கு தெரியும். அவர் எனக்கு செவி கொடுத்து. உங்க இதயத்துல நீங்க என்ன யோசிக்கிறீங்க, என்ன இருக்கு, என்ன பிரச்சனை, எல்லாம் தேவனுக்கு தெரியும். நிறைய சூழ்நிலை, நிறைய பிரச்சனை, நிறைய போராட்டம் தேவனுக்கு தெரியும். நான் கர்த்தரை தேடினேன். அவர் எனக்கு செவி கொடுத்தார். கர்த்தரை தேடினா செவி கொடுப்பாருப்பா. அவ்வளவுதான் இன்னைக்கு செய்தி. நான் கர்த்தரை தேடினேன், எனக்கு உடனே பதில் வரும். என் ஜெபத்துக்கு உடனே பதில் வரும். காரணம் என்ன? நான் கர்த்தரை தேடுறேன். நான் ஒரு மனுஷனை தேடல. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல காலவெளியில இணைந்திருக்கிறீங்களா? நீங்க கர்த்தரை தானே தேடுறீங்க. உங்க ஜெபத்துக்கு பதில் வரும். அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் என்று எழுதப்பட்டிருக்கு. என்னுடைய எல்லா பயத்துக்கும், எல்லா பயம் என்று எழுதப்பட்டிருக்கு. காலையில் தூங்கி எந்திரிச்சிருந்து ராத்திரி படுக்கிறது எத்தனை குடும்பம் பயப்படுறாங்க தெரியுமா? நிறைய காரியத்துல பயம். என்னன்னே தெரியாது, ஆனா பயப்படுவாங்க. நிறைய குடும்பத்துல பயப்படுவாங்க. இந்த வீட்டுல போய் பார்த்தா தெரியும், நிறைய காரியத்துக்கு பயப்படுவாங்க. சில குடும்பத்துல சொல்லவே வேண்டாம், சின்ன வயசுல இருந்து பயப்படுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி உண்டு. வண்டியில 20ல போனா போதும், அப்பவுமே பயம் ஆரம்பிச்சிடும். எதுக்குனாலும் பயம். சில குடும்பத்துல அப்படி இருக்கிறாங்க. என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். தேவன் உங்க வாழ்க்கையிலே வெளிப்படும் போது அற்புதம் நடக்கும். எந்த காரியத்துல பயமா இருந்தாலும் சரி, எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் என்று எழுதப்பட்டிருக்கு. நைட் நேரத்துல ஜெபிக்கிறீங்க, காலை நேரத்துல ஜெபிக்கிறீங்க, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தேவனர்களே அப்ப மினிஸ்ட்ரி சேனல் மூலமா ஜெபிக்கிறீங்க. ஆனால் சில காரியத்துல இன்னும் விடுதலை கிடைக்கல. இந்த காலை வேளையில என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் என்று எழுதப்பட்டிருக்கு. நம்ம வாழ்க்கையில கர்த்தரை தேடும் போது, இரவும் போலுமா தேடும் போது உங்க ஜெபத்துக்கும் பதில் வரும். தேவையில்லாத பயங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத போராட்டங்கள் இருந்தால் கர்த்தர் வெளியில கொண்டு வருவார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். ஒரு வெளிச்சமுள்ள ஒரு வாழ்க்கையா இருக்கணும். முகத்துல ஒரு வெளிச்சம் இருக்கணும். இதெல்லாம் எப்போ கிடைக்கும் சொல்லி பார்க்கும்போது, தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கும் போது, வேதத்தை தியானிக்கும் போது, துதிக்கும் போது கிடைக்கும். அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், பிரகாசம் அடைந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கள் அவர்களை நோக்கி பார்த்தார்கள், பிரகாசம் அடைந்தார்கள். இந்த அதிகாலை வேளையிலே யாரெல்லாம் கர்த்தருடைய சமூகத்திலே உண்மையாக காத்திருக்கிறீங்களோ, உங்க வாழ்க்கை வெளிச்சமா இருக்கு. அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அண்ணே, நான் காலையில பல சூழ்நிலை இணைந்திருக்கிறேன். எனக்கு நிறைய பிரச்சனை இருக்கு, நிறைய கமிட்மெண்ட் இருக்கு, நிறைய காரியத்துல நான் போராடுறேன், என்னால முடியல அப்படின்னு சொல்லி ஒருவேளை யாராவது இணைந்திருந்தால், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. சகோதரியே, எந்த சூழ்நிலை சரி, அக்கா எந்த சூழ்நிலை சரி, அண்ணே எந்த சூழ்நிலை சரி, அவர்கள் அவரை நோக்கி பார்த்த பொழுது, நம்ம பார்க்க வேண்டிய ஒருத்தர் இருக்கிறார்,
அவர் பேர் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து நம்ம கூப்பிடும் போதே நம்ம இருக்கிற இடத்துல வருவார். ஒரு குடும்பத்திலே அடிக்கடி பேசுவாங்க, இதுக்கா ஜெபிங்க அதுக்கா ஜெபிங்க சொல்லி அடிக்கடி பேசுவாங்க. ஒரு நாள் ஜெபிக்க வரும்போது சொன்னாங்க, நான் ஒரு பொருத்தனை பண்ணியிருந்தேன், நேரா 40 படி மேல ஸ்டெப்பா ஏறினேன் அப்படின்னாங்க. எதுக்கு அப்படின்னு கேட்டேன். பொருத்தனை பண்ணினேன் அப்படின்னாங்க. கையில பைபிள் எழுதி கொடுத்துட்டாரு. பைபிள் வாசித்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்ல, அது வீட்டுல எப்போதுமே செல்ஃப்ல தான் இருக்கும் அப்படின்னாங்க. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறது இல்லை. பிரச்சனை அங்கதான் இருக்கு. யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ யோசித்து பாருங்க. உங்க வாழ்க்கையில கத்தரை விட்டு தள்ளி போற ஏதாவது காரியம் இருக்கான்னு சொல்லி யோசித்து பாருங்க. என் வாழ்க்கையில குறை இருந்துச்சு. கத்தரை விட்டு தள்ளி போற எத்தனையோ காரியம் இருந்துச்சு. இரவும் போலுமா தேவனுடைய சமூகத்துல காத்திருந்து கண்ணீரோடு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். என் இத்தனை மிஸ்டேக் இருக்குப்பா, நான் பாவத்துல வாழ்றேன்ப்பா, என் பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா, என் அக்கிரமத்தை மன்னிச்சிருங்கப்பா, மன்னிச்சிருங்கப்பா, மன்னிச்சிருங்கப்பா. அவ்வளவுதான். அவருடைய சமூகத்தை நோக்கி கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பிச்சேன். இன்னைக்கு வரைய தேவன் ஜீவனை தந்திருக்காரு. எப்படி? கர்த்தரை தேட ஆரம்பிச்சேன். முழு மனதோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடு கர்த்தரை தேட ஆரம்பிச்சேன். யாரெல்லாம் அதிகாலையில் இணைந்திருக்கிறீங்களோ கர்த்தரை தேடுங்க. இந்த ஏழை கூப்பிட்டான். கையில ₹1 கூட இல்லாம நடுரோட்ல நின்ன நாட்கள், உபத்திரமான காலங்கள். இந்த ஏழை கூப்பிட்டான், ஏழை கூப்பிட்டான், ஏழை கூப்பிட்டான். கர்த்தர் கேட்டு, ஒருவேளை காலையில இணைந்திருக்கிறேன் பிரதர், நான் உண்மையிலேயே ஏழையா இருக்கேன், நான் திக்கற்ற பிள்ளையா இருக்கேன், நான் விதவையா இருக்கேன், என் புருஷனை விட்டுட்டு போயிட்டாரு, எனக்கு பிள்ளைகள் இருக்கு, ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும், கடன் இருக்கு, திருமண தேவை இருக்கு, இவ்வளவு ரூபா கடன் இருக்கு, எனக்கு விளைவின இருக்கு, நான் வியாதியில இருக்கேன், நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். எத்தனை சூழ்நிலை வந்தாலும் சரி, ஹல்லேலூயா, எந்த சூழ்நிலை சரி, இந்த ஏழை கூப்பிட்டான். கர்த்தர் கேட்டு அவன் இடுக்கணுங்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். நிறைய பிரச்சனைக்கு பிரதர், நிறைய பிரச்சனைக்கு பிரதர், நிறைய பிரச்சனைக்கு, எந்த மாதிரி பிரச்சனையும் சரி, நீங்களாக்கி ரட்சித்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. அதனால யாரெல்லாம் அதிகால வேளை இணைந்திருக்கிறீங்களோ எல்லா குடும்பமும் கர்த்தருக்குள் இருக்கணும். அவ்வளவுதான். கர்த்தரை தேடணும், மற்றதெல்லாம் தேவன் பார்த்துக் கொள்வார். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில நான் வியாபாரத்திலிருந்து ஒழித்து வந்ததுனால பல சூழ்நிலை உபத்திரத்தின் மத்தியில தான் நான் உள்ள வந்தேன். அதை ஏன் அடிக்கடி சொல்ல வேண்டியது அப்படின்னா, சில குடும்பத்துல கர்த்தரனை பார்த்து கொள்வாரா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா கொஞ்சம் அவிசுவாசம் உள்ள கிடக்கு. அதனாலதான் பிரச்சனை. அந்த அவிசுவாசம் வெளியில போட்டு, இயேசு கிறிஸ்து நாமத்தை வெளியில போட்டு, என்னை கர்த்தர் பார்த்து கொள்வார், நான் அவருக்கு பிரியமானபடி வாழ போறேன். அவ்வளவுதான். நமக்கு தேவை என்ன? நான் கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ போறேன். ஒரு குடும்பத்துல கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ ஆரம்பிச்சாச்சுனால போதும், எல்லா பிரச்சனையும் தேவன் பார்த்துக் கொள்வார். எல்லா உபத்திரமெல்லாம் மாறிடும். இன்னைக்கு யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள், பாடுகள், உபத்திரம் எல்லாம் மாறும். ஹல்லேலூயா. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். உங்க குடும்பத்துல பிரச்சனைக்கு முடிவு வரும். நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். உங்க குடும்பத்தை கர்த்தர் பல மடங்கு ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம். எங்களோட வாழ்க்கையிலே அதிகாலையிலே அனுதினமும் கர்த்தரை தேடக்கூடிய பிள்ளைகளாக மாறணும். கிருபை தாங்கப்பா. அதிகாலையில் உடைய சமூகத்துல காத்திருக்கணும். கிருபை தாங்கப்பா. இந்த ஏழை கூப்பிட்டான் என்று எழுதப்பட்டிருப்பா. இந்த ஏழை கூப்பிட்டான். அப்பா, காலையில நாங்க எல்லாரும் கூப்பிடுறோம்ப்பா. எங்க வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை இருக்கு உமக்கு தெரியும்பா, உமக்கு தெரியும்பா. எங்களுடைய குறைகள், குற்றங்கள் எல்லாம் உமக்கு தெரியும்பா. தேவன் எதிர்பார்க்கிற திட்டத்துக்குள்ள நாங்க வரணும்ப்பா. எங்க வாழ்க்கைக்கு குறைகள் எல்லாம் மன்னிங்கப்பா, மன்னிங்கப்பா, மன்னிங்கப்பா. மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசிரியங்கப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசிரியங்கப்பா. உங்க கிருபையினால நிரப்புங்கப்பா. யாரெல்லாம் இணைந்திருக்காங்க எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் சந்திக்கணும்ப்பா. அப்பா, சந்திக்கணும்ப்பா, சந்திக்கணும்ப்பா, சந்திக்கணும்ப்பா. தேவையில்லாத பயங்கள், தேவையில்லாத எண்ணங்கள், இந்த எல்லா செத்த கிரிகளும் அழிக்கப்படட்டும். எல்லா கிரிகளும் அழிக்கப்படட்டும். எல்லா கிரிகளும் அழிக்கப்படட்டும்.
இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எல்லா கிரியிலும் அழிக்கப்படட்டும். ஒவ்வொரு குடும்பத்துக்கு கத்த சந்தித்த கிருபைக்காக நன்றி 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 நன்றி. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்று எழுதப்பட்டிருக்குப்பா. யாரெல்லாம் அப்பா தேடுறாங்களோ, இந்த அதிகால வேளையில யாரெல்லாம் கர்த்தரை தேடுறாங்களோ அந்த எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தர் பதில் தர ஒரு கிருபைக்காக 1000 மடங்கு ஸ்தோத்திரம் 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 ராஜா. எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் சந்தித்த கிருபைக்காக நன்றி 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 நன்றி. உம்முடைய பாதவில அர்ப்பணிக்கிறோம்ப்பா, உம்முடைய பாதவில அர்ப்பணிக்கிறோம்ப்பா, உம்முடைய பாதவில அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் சந்தித்த கிருபைக்காக நன்றி 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 நன்றி. உங்க நாமம் மட்டுமே விடட்டுப்பா, உங்க நாமம் மட்டுமே விடட்டும். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் என்று எழுதப்பட்டிருக்கும். எங்க வாழ்க்கையிலே நாங்க எந்த சூழ்நிலை இருக்கிறோம் உமக்கு தெரியும்பா. எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் என்று எழுதப்பட்டிருக்குப்பா. எங்க வாழ்க்கையில் உள்ள எல்லா பயத்துக்கும் கர்த்தர் தான் நீங்களாக்கி விட முடியும். உம்முடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம் அப்பா. சில குடும்பத்திலே காலவேளை தேடுறாங்க, கர்த்தரை தேடுறாங்கப்பா, கர்த்தரை நோக்கி பார்க்கிறாங்கப்பா, கர்த்தரை நோக்கி பார்க்கிறாங்கப்பா. கர்த்தரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள் என்று வேதம் சொல்லுது. இந்த காலவேளையிலே யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ எல்லா குடும்பமும் பிரகாசம் அடைய வேண்டும். அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு இல்லப்பா, அவர்களுடைய முகங்கள் வெட்கப்படவில்லைப்பா. கத்த கிருபை செய்யுங்க, கத்த கிருபை செய்யுங்க, கத்த கிருபை செய்யுங்க. உம்முடைய கரத்திலே தாழ்த்திரோம் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எத்தனையோ குடும்பத்துல ஏழை எளிய ஜனமா இருக்காங்கப்பா. இந்த ஏழை கூப்பிட்டான் என்று எழுதப்பட்டிருக்கு அப்பா. எத்தனையோ குடும்பத்துல ஏழை எளிய ஜனங்கள், திக்கற்ற பிள்ளைகள், இன்னைக்கு தேவைகள் அதிகமா இருக்குப்பா, இன்னைக்கு தேவைகள் அதிகமா இருக்குப்பா. அந்த குடும்பத்தை கத்த சந்திக்கணும். இந்த ஏழை கூப்பிட்டான், இந்த ஏழை கூப்பிட்டான், இந்த ஏழை கூப்பிட்டான். எத்தனை குடும்பத்துல கண்ணீரோடு உடைக்கப்பட்ட நிலைமையிலே அப்பா வேதனையோடு துக்கத்தோடு நிந்தையோடு அவமானத்தோடு ஜெபிக்கணும். கத்த சந்திக்கணும், கத்த சந்திக்கணும், கத்த சந்திக்கணும். இந்த ஏழை கூப்பிட்டான், இந்த ஏழை கூப்பிட்டான். கர்த்தர் கேட்டு என்று எழுதப்பட்டிருக்குப்பா. யாரெல்லாம் அப்பா ஏழை எளிய ஜனங்கள் அப்பா எந்த தேசத்துக்குள்ள இருந்து கத்திய அப்பா ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாங்களோ, உபத்திரத்தோடு ஜெபம் பண்ணி இருக்காங்களோ, கண்ணீரோடு ஜெபம் பண்றாங்களோ, அவனுடைய எல்லா ஜெபத்துக்கும் பதில் தெரிகிற தேவன் நீங்க மட்டும்தான்ப்பா, நீங்க மட்டும்தான்ப்பா. கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தை உயர்த்துகிறோம் ராஜா. எங்களுக்காக சிந்தப்பட்ட அப்பா இயேசு கிறிஸ்து ரத்தத்தை அப்பா நாங்க நினைவுகிறோம்ப்பா. எங்களுடைய அக்கிரமம், எங்களுடைய பாவம், எங்களுடைய மீறல், எங்களுடைய துக்கம், எங்களுடைய நோய் எல்லாத்தையும் சிலுவையில சுமந்தீங்களே, உங்களுடைய தழும்புகளாலே சுகமாகிறோம் அப்பா. சிலுவையில சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்குனீ ராஜா. யாரெல்லாம் அப்பா இந்த காலவேளையிலே கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜாவை நோக்கி பார்க்கிறார்களோ அவருடைய முகம் பிரகாசம் அடையும் ராஜா. எந்த சூழ்நிலை வெட்கப்பட்டு போக கூடாதுப்பா. எந்த சூழ்நிலை அப்பா ஏழை எளிய ஜனங்கள் கூப்பிடுறாங்களோ அவனுடைய பயத்தை எல்லாம் நீக்கி அப்பா, அவனுடைய பயத்தை எல்லாம் நீக்கி அவனுடைய இடுக்கமான அப்பா இடுக்கங்களுக்கு எல்லாம் எழுதப்பட்டிருக்குப்பா. எந்த மாதிரி உபத்திரமான சூழ்நிலை, எந்த மாதிரி இடுக்கமான சூழ்நிலை, எல்லா சூழ்நிலை எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கி உங்க பிள்ளைகளை மீட்டெடுங்கப்பா. ரட்சித்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்கு அப்போ அற்புத அடையாளம் நடக்கணும்ப்பா. உங்க பிள்ளையோட வாழ்க்கையில அற்புத அடையாளம் நடக்கணும்ப்பா, நடக்கணும்ப்பா. அந்த நாளில் உங்க கிருபை நாளில் நிரப்புங்கப்பா. உங்களுடைய பிரசன்னத்தால மூடுங்க ராஜா. தேவனோட வல்லமை வெளிப்படட்டும்ப்பா. தேவனோட அக்கினி இறங்கி வரட்டும்ப்பா. பரிசுத்த அக்கினி இறங்கி வரட்டும்ப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரிசுத்தப்படுத்துங்கப்பா. எங்க கண்கள்ல பரிசுத்த வேணும்ப்பா, எங்க சிந்தனையில பரிசுத்த வேணும்ப்பா, எங்க இதயத்துக்குள்ள பரிசுத்த வேணும்ப்பா. எங்களோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் பரிசுத்தாவினால் நிரப்புங்கப்பா. உமக்கு பிரியமானபடி நாங்க வாழப்பா. எங்களுடைய சிரசின் மேல ஆசீர்வாதம் ராஜா. என்னுடைய கையின் கீழில் ஆசிரியப்பா. யாரெல்லாம் தாழ்த்தவங்க எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. உமக்கு பிரியமானபடி நாங்க வாழப்பா. எங்களோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் அப்பா விசேஷமா இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால, இயேசு கிறிஸ்து நாமத்தால வேலையறிபட்டாச்சு. ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. அந்த காலவேளை யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறோம் ஜெப அபிஷேகம் நிரப்புறாங்க, சத்துருக்குமைக்குள்ள அபிஷேகம் நிரப்புறாங்க, உணர்வுள்ள ஆவியை தங்குறாங்க. கல்லான இருதயங்களுக்கு வேண்டாம்ப்பா, கல்லான இருதயங்களுக்கு வேண்டாம்ப்பா, சதியான இருதயம் வேணும்ப்பா. அப்பா உணர்வுள்ள ஒரு ஆவி வேணும்ப்பா. அப்பா உணர்வு வேணும்ப்பா. உணர்வு இல்லாமல் எத்தனையோ குடும்பத்துல துணிகரமாக கர்த்தரை விட்டு தள்ளி போற எத்தனையோ காரியங்கள் தேசத்துக்குள்ள பெருகிக்கொண்டே இருக்குப்பா. தேசத்துக்குள்ள பெருகிக்கொண்டே இருக்கப்பா. கர்த்தரை விட்டு தள்ளி போற பாவங்கள் தேசத்துக்குள்ள பெருகிக்கொண்டே இருக்கப்பா. கடைசி காலத்துல அக்கிரமம் மிகுதியாகி கொண்டே இருக்கப்பா. அன்பு தணிந்து கொண்டே இருக்கப்பா. அப்பா உங்களுடைய வார்த்தைக்கு நாங்க கீழ்ப்படியணும் அப்படின்னாலே அப்பா அன்புக்குள்ள வரணும்ப்பா. உங்களுடைய சட்டத்திட்டங்களுக்குள்ள நாங்க வரணும்ப்பா. எங்கள்கிட்ட குறை இருக்குப்பா, எங்களை மன்னிங்கப்பா. எங்கள்கிட்ட குறை இருக்கு, எங்களை மன்னிங்கப்பா. எங்கள்கிட்ட குறை இருக்கு, எங்களை மன்னிங்கப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசிரிங்க. உங்களுடைய கிருபையால் நிரப்பி ஆசிரிங்க. உங்களுடைய கரம் தொட்டேங்க ஆசிரிங்க ராஜா. உங்களுடைய கரம் தொட்டாலே போதும்பா. விசேஷமாக யாரெல்லாம் காலைல ஜெபிக்கிறாங்களோ எல்லா பிழையிடம் எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தில்
நாமத்தால் நீங்கி போடு ராஜா. அப்பா எந்த குடும்பத்துல ஹாஸ்பிட்டல் அவசர சிகிச்சையில் படுத்த படுக்கல பலவீனத்தோடு துக்கத்தோடு கண்ணீரோடு நிந்தையோடு அவமானத்தோடு எந்தெந்த இடத்துல அப்பா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில பிரைவேட் ஆஸ்பத்திரியில சில குடும்பத்துல லட்சக்கணக்கா பணம் கட்ட நிக்கிறாங்கப்பா. எந்த இடத்துல அப்பா ஹார்ட் பிரச்சனை, எந்த இடத்துல அப்பா சில குடும்பத்துல கேன்சர்ல பாதிக்கப்படுறாங்க, எய்ட்ஸ் வியாதியில பாதிக்கப்படுறாங்க, மன அழுத்தம், சில குடும்பத்துல தலையில ஆபரேஷன், கண்ணில் ஆபரேஷன், காலில் ஆபரேஷன், சில குடும்பத்துல ஆக்சிடென்ட் கேஸ், சில குடும்பத்துல அப்பா இன்பெட்ல இருக்காங்க, ஐசியூல இருக்காங்க, ஆபரேஷன் டெலிவரி. எத்தனையோ குடும்பத்துல பலவீனத்தோடு ஜெபிக்கிறாங்கப்பா. அந்த குடும்பத்தை கர்த்தர் நோக்கி பாருங்கப்பா. அவங்களோட அக்கிரமோட பாவத்துல மன்னித்து குணமாக்குங்க, மன்னித்து குணமாக்குங்கப்பா, மன்னித்து குணமாக்குங்கப்பா. இயேசுக்கு ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்குப்பா. அப்பா எங்க வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போன பாவத்தை மன்னிங்கப்பா, 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 மன்னிங்கப்பா. மன்னித்து குணமாக்கி தாங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் கரத்துல அர்ப்பணிங்கப்பா. இந்த நாளில் யாரெல்லாம் ஜெபிக்கிறோம் பரிபூர்ணமான சுகம், பரிபூர்ணமான விடுதலை, பரிபூர்ணமான ஆரோக்கியம் தந்த கிருபைக்காக நன்றி ராஜா. நீதிமான் சிரசு மேல் ஆசீர்வாதம் தங்கி இருக்கும் என்று வேதம். ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறேன் ராஜா. எத்தனையோ குடும்பத்திலே அப்பா இணைந்திருக்காங்க ராஜா. அவனோட வாழ்க்கையில என்னென்ன தேவைகள் இருக்கும் அந்த எல்லா தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திக்க வேண்டும். என் நாமத்தின் நிமித்தம் எதை கேட்டாலும் சொன்னீங்க ராஜா. இயேசு கிறிஸ்துவினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்துல எல்லா தடையெல்லாம் விலகி போடு ராஜா. எல்லா தடையெல்லாம் விலகி போட்டுப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும் ராஜா. அவங்க நாம மட்டுமே விடு ராஜா. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க. அவனோட வாழ்க்கையில எத்தனையோ குறைகள் குற்றங்கள் உண்டுப்பா. எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய நாம மட்டுமே விடட்டும், கர்த்தருடைய நாம மட்டுமே விட்டும், கர்த்தருடைய நாம மட்டுமே விட்டும், கர்த்தருடைய நாம மட்டுமே விட்டும், கர்த்தருடைய நாம மட்டுமே விட்டும் ராஜா. விசேஷமா அந்த நாளில் யாரெல்லாம் ஜெபிக்கணும் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கறந்துட்டு ஆசீர்வதிங்க. உமக்கு பிரியமானபடி வாழை உங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரம் சிந்தனை நினைவு எல்லாவற்றும் அர்ப்பணிங்க ராஜா. இந்த நாளில் சில குடும்பத்துல அப்பா பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. அந்த குடும்பத்தை கர்த்தர் பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கிறப்பா. சில குடும்பத்துல அப்பா திருமணம் கொண்டாடுறாங்க ராஜா. அவனோட வாழ்க்கையில அப்பா என்ன குறை இருக்கோ எல்லா குறைகளும் அந்த வருஷத்துல நீக்கி அப்பா அந்த குடும்பம் சகல காலத்திலும் ஆசீர்வதிக்கப்படும் ராஜா. சகல குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படும் ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் கரம் தொட்டு ஆசீர்வதி ராஜா. உங்க நாம மட்டுமே கொடுப்பா. அப்பா அந்த நாளில் திருமண நாள் அப்பா விசேஷமாக அப்பா அந்த குடும்பத்துக்கு 1000 தலைமுறை இரக்கம் செய்ய வேண்டும்ப்பா. சில குடும்பத்துல அர்ப்பணிக்கிறாங்க, தாழ்த்துறாங்க. எல்லா விதமான வாசல் திறங்க, எல்லா விதமான வாசல் திறங்க ராஜா. எல்லா விதமான வாசல் திறங்க ராஜா. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எல்லா தடையெல்லாம் விலகி போட்டும், எல்லா தடையெல்லாம் விலகி போட்டும், எல்லா தடையெல்லாம் விலகி போட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால எல்லா தடையெல்லாம் விலகி போட்டு ராஜா. கர்த்தருடைய கரம் விசேஷமாக பிள்ளைகள் மேல அப்பா வைங்கப்பா, வைங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் சந்தித்த கிருபைக்காக 1000 மடங்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா அந்த நாளில் காலையில் சில குடும்பத்துல அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு தாழ்த்துறாங்கப்பா. அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திங்க, அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திங்கப்பா. நீங்க சந்தித்தா மட்டும்தான்ப்பா எல்லா தடையெல்லாம் மாறும், எல்லா பிரச்சனைகளும் மாறும், எல்லா உபத்திரமெல்லாம் மாறும். எத்தனையோ குடும்பத்துல காலையில அப்பா இணைந்திருக்காங்க. சரீரத்திலே நிம்மதியே இல்லப்பா. இதயத்துக்குள்ள ஒரே பாரம் தான். குடும்ப சூழ்நிலை, கணவர் எப்படி இருக்காரு, பிள்ளைகள் எப்படி இருக்காங்க, வாழ்க்கை எப்படி இருக்கு, எத்தனையோ காரியங்கள் எல்லாவற்றையும் மாற்றுங்கப்பா. ஒரே நிமிஷத்துல மாத்துங்கப்பா. ஒரு நொடி பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லாமே ஆசீர்வதிக்கப்படும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே நாமத்தை எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படும். சம்பூர்ணமாக ஆசீர்வதிங்க. உங்களுடைய நாமமையும் விடட்டும். அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்காக வாழட்டும். ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரலாறு நிரப்புங்கப்பா. இந்த நாளில் ஜெபித்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க. வேதத்தை தியானிக்கணும்பா, ஜெபிக்கணும்பா, துதிக்கணும்பா. அந்த கிருபை தாங்க. துதியின் அபிஷேகம் நிரப்புங்க. ரட்சிப்பின் வசதி தாங்க ராஜா. அப்பா விசேஷமாக யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ எல்லா குடும்பத்தையும் அக்னி அபிஷேகம் நிரப்பி ஆசீர்வதிங்க. பரிசுத்தவனா நிரப்பி ஆசீர்வதிங்க. புது எண்ணெயால் அபிஷேகம் உண்டு. விசேஷமாக அப்பா சத்துருக்கள் அபிஷேகம் உங்க பிள்ளைகளுக்கு வேணும்ப்பா, வேணும்ப்பா, வேணும்ப்பா. யாரெல்லாம் தாழ்த்துறோம் எல்லா குடும்பத்தையும் நிரப்பி ஆசீர்வதிங்க. இந்த நாளிலும் கிருபையினால் சத்தியத்தினால் நிறைந்தவரை எங்களுக்குள்ளே வாசம் பண்ணீர். அதுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. தேவன் தமது குமாரனுடைய ஆவியை இறுதியில் அனுப்பினோட ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்ப்பா. இந்த நாளை காண கிருபைக்கு 1000 மடங்கு ஸ்தோத்திரம்ப்பா. யாரெல்லாம் வெளியில புறப்பட்டாங்களோ அப்பா விசேஷமா சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாக்க வேண்டும். கர்த்தருடைய கரம் பிள்ளைகள் கூடட்டும். அப்பா காலை வேளையிலே கற்பத்துணியை ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஆசிரியங்க. மாசம் இருக்காங்க, தாய் பிள்ளை மாசம் டெலிவரி கொடுப்பாங்க. கர்த்தர் கொடுங்க. எத்தனையோ தேவைகள் எல்லா தேவையும் கர்த்தர் கூட சந்திங்க. சில குடும்பத்திலே திருமணம் வேண்டாங்க, அந்த பிள்ளைகளை சந்திங்கப்பா. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் பல காரியத்துல பிரச்சனை, டைவர்ஸ் அளவுக்கு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. பிரிஞ்சு போயிட்டாங்க. கள்ள தொடர்பு, சிகரெட் பழக்கம், புகையிலை பழக்கம், கஞ்சா பழக்கம், மதுபான அடிமை, எத்தனையோ பிரச்சனைகள், விக்கிர வழிபாடு, மாந்திரிகம், புள்ளி சொல்லி எந்த வீட்டுக்குமா எந்த ஆவியில் கிரியை செய்து கொடுக்கும் அந்த எல்லா கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே நாமத்தை எல்லா கிரியும் சுட்டறி விடுறாங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்கு கர்த்தர் விடுதலை செய்யணும். உங்க நாம மட்டுமே விடட்டும். சில குடும்பத்திலே அர்ப்பணிக்கிறாங்க, தாழ்த்துறாங்க. கர்த்தர் கூட இருங்க. வெளிநாட்டுல இருக்காங்க, கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. காலை வேளையில டியூட்டி போறாங்க, ஆபீஸ் போறாங்க. இன்னுமாக அப்பா
வியாபாரம் பார்க்குறாங்க, கம்பெனி வச்சுருக்காங்க, விவசாயம் பார்க்குறாங்க, போட் தொழில் போடுறாங்க, இன்னுமாக காலைவெளியில் வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிக்கிறாங்க. எல்லா குடும்பத்துக்கும் ஐடி ஃபீல்டு ஜெபிக்கிறாங்க. எல்லா குடும்பத்துக்கும் டிரைவிங் லைனில் போகிறாங்க, முன்னும் பின்னுமா தேவதை நிப்பாட்டுங்க ராஜா. பஸ்ஸில் போகிறாங்க, காரில் போகிறாங்க, ட்ராவலிங் போகிறாங்க. எல்லா குடும்பத்துக்கும் இயேசு கிறிஸ்து அதனால பாதுகாப்பு உண்டாகட்டும். இந்த நாளை கர்த்தர் ஆசீர்வதித்தாங்க. கடனில் இருக்க பிரச்சனைக்கு கர்த்தரே சந்திக்க போகிற கிருபைக்காக நன்றி. இந்த நாளில் உங்கள் பிள்ளைகளோட நீங்கள் புறப்பட்டு போகிற கிருபைக்காக நன்றி. எல்லா உபத்திரமெல்லாம் மாற்றி ஆசிரியர் போகிற கிருபைக்காக நன்றி. உங்கள் பிள்ளைகளுடைய விசேஷமாக எல்லா உபத்திரத்திலும் மாற்றி தரப்போகிற கிருபைக்காக நன்றி. இந்த நாளிலும் எல்லா குடும்பமும் ரட்சிக்கப்பட வேண்டும். பிதாவின் சித்தம் நிறைவேற்ற வேண்டும் ராஜா. கடைசி காலத்தில் தேவனுக்கு பிரியமானபடி பரிசுத்தம் வாழ உங்க வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நன்மை செய்யணும். எப்பொழுதும் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. எல்லாவற்றிற்கும் இடைவிடாமல் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இடைவிடாமல் ஜெபிங்க. இடைவிடாமல் எல்லாவற்றிற்காக எல்லாம் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கும். விசேஷமாக உங்க சித்தத்துக்குள்ளே நாங்கள் வரணும்பா. எங்களை அர்ப்பணிக்கிறோம். குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க. தேவனர்லி அப்போ மினிஸ்டர் ஆசீர்வதித்தாங்க. இன்னுமாக உங்களுடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படினும் உங்களுக்கு பிரியமானபடி வாழணும். எங்களை தாழ்த்துறவினும் எல்லா காரியத்துக்கு பொருட்படுத்துங்க. உங்க நாம மட்டும் விட்டும் உங்களுடைய ஜோன்களை தாழ்த்துறவினும் ராஜா. எத்தனையோ தேசத்துக்குள்ளே எத்தனையோ சூழ்நிலை அப்பா பரிசுத்தவான்கள் ஜெபினா, மிஷனரிமார் ஜெபிக்கிறங்க, வேற தேசத்துல இருக்காங்கப்பா. அவங்களுடைய தேவைகளெல்லாம் கத்தை சந்தித்து பரிபூர்ணமா ஆசிரிங்க. தேவனர்லி அப்போ மினிஸ்டர்ல கத்துடைய கரத்துல முடியும். கத்தரே கூட ஆசிரிங்க. நாங்க உமக்கு பிரியமானபடி ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ கத்தரைகளுக்கு ஜீவனை கண்டெடுங்க கிருபை தாங்க. அபிஷேகம் பண்ணி எங்களை பாதுகாத்து உங்க நாம் மட்டுமே விடுத்தோம். உங்களுடைய ஜீவன்களை தாழ்த்து விடுவோம். துதி கன மகிமை எல்லாம் ஒவ்வொரு சுத்திரோம். இயேசு கிறிஸ்துவின் ஆமென். தேவனுக்கு மகிமையாக கர்த்தர் தாமே உங்களை உங்க குடும்பத்தில் சகல காத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, தனி ஜெபம் பண்ணுங்க, குடும்ப ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் கூட இருப்பார். என்னுடைய ஊழியர்களுக்காக தொடர்ந்து ஜெபித்து 9363064182 நம்பர் தொடர்ந்தால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் என்னுடைய ஊழியர்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துள்ளுங்கள். கர்த்தருடைய வருகை நாம் எல்லாரும் ஆயத்தமா இருப்போம். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.